Daw University near Kanyakumari, the best emerging university in South India. முதலமைச்சர் விஜய் தலைமையில் IAS IPS அதிகாரிகளுடன் தொடங்கிய கூட்டமானது தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கிறது. IAS IPS அதிகாரிகளுடன் இன்று காலை இந்த ஆலோசனை கூட்டமானது தொடங்கிய நிலையில் தற்பொழுது இந்த கூட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது என்ற முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். இந்நிலையில் IAS IPS அதிகாரிகளுடன் மதிய உணவையும் முதலமைச்சர் சாப்பிட்டிருக்கிறார் என்ற ஒரு தகவலும் வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம். இந்த ஆலோசனை கூட்டத்துடைய முக்கியத்துவம் என்ன, விரிவாக பதிவு பண்ணுங்க. காலையில ஃபர்ஸ்ட் செஷனா IAS மற்றும் IPS அதிகாரிகள் இணைந்து தமிழக முதலமைச்சர் தலைமையில ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் பிற்பகல்ல IAS அதிகாரிகள் கூட்டம் என்பது நடைபெற உள்ளது. பிற்பகல்ல உணவிடவரை போது தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் IAS மற்றும் IPS அதிகாரிகளோடு மதிய உணவு சாப்பிட்டார். முன்னதாக நடைபெற்ற IAS மற்றும் IPS அதிகாரிகளோடு நடைபெற்ற அந்த மாநாட்டில் தமிழக முதலமைச்சர் சட்ட ஒழுங்கு நிலைநாட்ட இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத அறிவுறுத்தலாக வழங்கியிருக்கிறார். அதாவது அரசியல் தலையீடுகள் எதுவும் இருக்காத வண்ணத்துல தொடர் நடவடிக்கைகள் எடுப்பதற்கு முழு சுதந்திரமும் காவல்துறைக்கு வழங்கப்படுகிறது. அதே நேரத்துல சட்ட ஒழுங்கு நிலைநாட்டுவதற்குண்டான நடவடிக்கைகளும் போதைப் பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதில் IPS அதிகாரிகளுடைய பங்கு என்பது முக்கியத்துவம் வாய்ந்த பங்காக இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில தொடர் பணிகள், கண்காணிப்பு பணிகள், கைது நடவடிக்கைகள் எல்லாம் உடனடியாக மேற்கொள்வதற்குண்டான நடவடிக்கைகளை தமிழக முதலமைச்சர் அறிவுறுத்தலாக வழங்கியிருக்கக்கூடிய நிலையில பிற்பகல்ல IAS அதிகாரிகளுடைய ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற உள்ளது. அந்த IAS அதிகாரிகளுடைய நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடைக்கோடி மக்களுக்கும் அரசினுடைய திட்டங்கள் சென்றடையும் வகையில அரசு என்ன திட்டங்களை செயல்படுத்துகிறதோ அந்த திட்டங்களுடைய பயனாளிகளுக்கு உரிய பயனாளிகள் கிடைக்கும் வகையில திட்டங்களை தீட்டி அதன் அடிப்படையில் அந்த அனைத்து விதமான திட்டங்களும் அவர்களை சென்றடையக்கூடிய நடவடிக்கையில தொடர்ந்து ஈடுபட வேண்டும். IAS அதிகாரிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், டிஸ்ட்ரிக்ட் அவங்க IAS எல்லாம் அவங்க எல்லாம் கண்காணிக்கணும் அப்படிங்கிற அறிவுறுத்தலும் இந்த மாநாட்டின் மூலமாக வழங்கப்பட உள்ளது. முன்னதாகவே நடைபெற்ற கூட்டத்தில் பல்வேறு விதமான ஆலோசனைகளையும் அறிவுறுத்தலையும் வழங்கியிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள். நன்றி பாஸ்கர், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. Daw University near Kanyakumari, the best emerging university in South India.